ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனாய கர்த்தரை நாங்கள் இந்த நேரலை மூலமாய் நோக்கி பார்க்க, இந்த காணொளி மூலமாய் நீர் எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை பொழுதிலே உமக்கு நாங்கள் நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருவன் என்னிலும் நான் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னை நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களை நிலைத்திருப்பேன் என்று சொன்னவர். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நான் உங்களை இப்பொழுது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாகிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தொடர்ந்து தன்னை பெரிய லாக்டவுன் காலத்திலும் ஒவ்வொரு நாளும் தாசன் மூலமாய் எங்களுக்கு நினைவு கூட்டி விடுகிறோம். வார்த்தைகளுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்களும் நாங்கள் கேட்ட வார்த்தை கொண்டு நாங்கள் சுத்திகரித்துக் கொண்டவர்களாய், உம்மை நோக்கி மனம் திருப்பப்பட்டவர்களாய், புதிய சிருஷ்டியை உடையவர்களாய் நாங்கள் மீண்டும் உடைய சன்னிதானத்தில் காணப்பட இந்த நாளில் இந்த நேரலை காட்சி மூலமாய் கர்த்தர் ஆராதனை இந்த நாளில் தர இருக்கிற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் அந்த நேரலைக்கு உங்களை அழைத்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். நன்றி பலி நல்லதாக வந்தது. பாடம்
ஆ
பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நிலைவரிசை தேவ சன்னிதானத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்களே இப்படி நிலையிலே நாள்தோறும் வாழத்தக்கதாக எங்களுக்கு திருமணம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நாட்களை உங்களுடைய நிலைகளை நாள்தோறும் வந்த அந்த நல்ல பாக்கியத்திற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சங்கீத புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். வலுவாதபடி காக்கிறது நம்முடைய தேவன். நம்மை வலுவாதபடி காக்கிறார். யூதாவின் புத்தகம் கடைசி வசனங்களிலே வாசிக்கிறோம். 24ஆம் வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய், மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாதாக ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கிறவர், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர். அவர்தான் நம்மை நிறுத்த முடியும். எதற்காக? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மகிமையுள்ள சபையாக நிறுத்த தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்து கரையம் செலுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை உண்டாவதாக. நம்மை வலுவாதபடி காக்கிறதே நமக்காக அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மகிமுள்ள சபையாக நிறுத்திக் கொள்ள தம்மை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள எபேசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5:27. கலைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கலைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். நம்மை வழுவாதபடி கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழைத்துமான மகிமுள்ள சபையாக அந்த மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நம்மை நிறுத்த அந்த வலுவாதபடி காக்கிறவர் அவர்தான். ஒருவராய் ஞானம் உள்ளவர் அவர்தான். நம்முடைய இரட்சகர் மாசற்றவராக நிறுத்த, கரைதிரையற்றவளாக மாசற்றவளாக நிறுத்த வல்லமை உள்ளவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை மாசற்றவளாக நிறுத்த
மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிமையுள்ள சபை நிறுத்தப்படுவதற்காக தம்மை தாமே அதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை வழுவாதபடி காக்கிறார். வழுவாதபடி, வழுகிறதுனா என்ன? இந்த காலங்களில் நாம் வழிவிடக்கூடாது. நெருக்கடியின் காலங்கள் வழுவிடக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீதுடைய விண்ணப்பம் அதுதான். சங்கீதம் 17:5 என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை ஒரு வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நல்ல விண்ணப்பம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை ஒரு வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லுகிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். அல்லேலூயா. அகலம்னா கேட்டு போற வழி இல்ல. அல்லேலூயா. அகலம் என்றால் என்ன? வழிய விசாலமாக்கினார். அல்லேலூயா. அதாவது என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குகிறார். போக்கை உண்டாக்குறது தான் அகலமான வழியே. போக்கை உண்டாக்கினார். தாவீதுடைய வாழ்க்கையில வழி போகிற எவ்வளவோ அவனை பின்தொடர்ந்த சத்துருக்கள். எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாகி பாடின பாட்டில் தான் அதை சொல்கிறான். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். வழியை அகலமாக்கினார். அப்படிதான் சொல்லுகிறார். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்வதற்காக போக்கை உண்டாக்கின உண்மையான தேவன். இந்த காலங்களில் உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த சோதனை காலங்களில் போக்கை உண்டாக்குறது, ஒரு காலம் உனக்கு அகலமாக்குறது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த சோதனை காலங்கள்ல நம்மை தப்பித்துக் கொள்ள வழி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு போக்கை உண்டாக்குற கர்த்தர் நம்மை வழி போக விட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுது பாடுகிற பாட்டுல என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழி அகலமாக்கினேன். போக்கை உண்டாக்குற தேவன். நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்தார். 4:11-12 ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், சரியான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவை நடக்கும் போது
உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் போக்கை உண்டாக்குகிறார். ஞான மார்க்கத்தை உனக்கு போதிக்கிறார். இதுதான் வழிபா. ஞான மார்க்கத்தை போதிக்கிறார். விசுவாச மார்க்கம், ஞான மார்க்கம் உனக்கு போதிக்கிறார்கள். போக்கை உண்டாக்குகிறார். அகலமான வழியிலே நடத்துகிறார். சபையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. அதாவது வழுகி போவதில்லை. நீ ஓடினாலும் வழிவிட முடியாது. நடந்தாலும் வழுக்க. சில பேர் நடந்தாலும் வழுக்கிறான், ஓடினாலும் வழுக்கிறான். அல்லேலூயா. நாம் நடந்தாலும் ஓடினாலும் வழுகி போக மாட்டோம். அல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையார்கள், களைப்படையார்கள். நடந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு ஞான மார்க்கத்தை, போக்கை உண்டாக்க ஞான மார்க்கத்தை அவர் காண்பிக்கிறார். இந்த மார்க்கம் விசுவாச மார்க்கம், இயேசுவின் மார்க்கம் ஞானமான மார்க்கம். ஞான மார்க்கத்தை நமக்கு போதிக்கிறார். அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி விட வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் அவருடைய அடிச்சுவடிகளை நாங்கள் பின்பற்றினோம் என்று சொல்கிறார். அப்படி பின்பற்றவர்களுக்கு தான் ஞான மார்க்கம் போதிக்கப்படுகிறது. அவரை நடக்கும் போது இந்த நடைகள் இடுக்கண் உண்டாகாது, வழிகாது. உனக்கு வந்து அந்த வாக்கு, அந்த போக்கை உண்டா, அகலமான பாதை, இடுக்கண் உண்டாகாது. ஜீவியத்தில் விசாலமாக ஓடிக்கொண்டிருப்பாய். இடர மாட்டோம், வழுக்காது. ஓடினால் கூட நீ வழங்க முடியாது என்று சொல்லுகிறது. ஓடினால் வழங்க மாட்டாய். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஓட்டத்துல செவையான பாதையை நம்மை நடத்துகிறார். நடக்கும் போது உன் நடைகள் இடுக்கண். அவைகளில் நடக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவைகளில் நடக்கும் போது, அவைகளை நடக்கணும். நடக்கும் போதுதான் நமக்கு இடுக்கண் கிடையாது, விசாலம் கிடைக்கிறது. ஓடினாலும் நீ வழுத மாட்டாய், இடர மாட்டாய். 40 வருஷமாக சங்கீதம் 95:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:10 வாசிக்கிறோம். ஒரே வார்த்தை தான். 40 வருஷங்களாக இவர்கள் ஆலோசித்து வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு 40 வருஷமாக நான் அந்த சந்ததியை ஆலோசித்து, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும். வழிவி போகிறது அந்த ஞான மார்க்கத்தை என்ன செய்யல? நடக்கல. தேவன் ஞான மார்க்கத்தை அவனுக்கு போதித்தார், போக்கை உண்டாக்கினார், செவ்வியான பாதையை நடத்தினார் 40 வருஷமா. ஆனால் அவைகளை நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. ஓடினாலும்
இருந்து 40 வருஷமா வழி போற இருதயமா இருந்த காரணம் என்ன? ஞான மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்தும் செவ்வியான வழியில நடத்தியும் அவைகளில் நடக்கவில்லை. அதைத்தாங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 3:10. ஆதலால் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழியில் போகிற இருதயம் உள்ள ஜனமென்று என்னுடைய வழியை அறியாது என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அல்லேலூயா. இருதயம் கடினப்பட்ட போயிருந்தது. 8ஆம் வசனத்தில் சொல்றது கடினமான இருதயமாக, 15ஆம் வசனம் சொல்றது கடினமாக இராதீர்கள் சொல்கிறார். 15 அவருடைய சத்தத்தை கேட்பினால் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டாங்க ஞான மார்க்கத்தை கேட்டாங்க, போதனை கேட்டாங்க, சரியான பாதையில தேவன் நடத்தினாரு. ஆனா அந்த வழியில அவங்க நடக்கல, அவருடைய அடிச்சுவடுகள்ல நடக்கல, அவருடைய என் காலடிகள் வடுவாதபடிக்கு அவருடைய காலடியில அந்த ஞான மார்க்கத்தில் நடக்கல. கேட்டாங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறார், அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்படும். அன்றைக்கு 40 வருஷம் வழுவி போன இருதயத்தை உடையவர்கள் ஏன் வழுவினார்கள்? நமக்கு இந்த நாட்கள் அறிவிக்கப்படுகிறது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அநேகருக்கு பிரயோஜனப்படாத போகிற காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் பிரசவித்துக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஞான மார்க்கத்தை போதிக்கிறார், செவையான பாதைகளிலே நடத்துகிறேன் என்று பேசுகிறார். ஆனால் விசுவாசம் கேட்கிறவன் விசுவாசம் இல்லாம கேட்கிறான். அதனாலதான் இயேசு சொன்னார், கேட்க காதலவன் கேட்கிறவன், கேட்க காதலவன் கேட்க காதல் இல்லாதவன் சொன்னாரு, இருக்கிறவன் தான் சொன்னார். கேட்டான், விசுவாசம் இல்லாமல் கேட்கிறான். ஆனால் உருவருத்து வணங்கா கருத்துள்ளாக இருதயம் கடினப்பட்டு தேவனுக்கு கோபமூட்டி ஒவ்வொரு நடையும் 40 வருஷம் வழுகி போகிற இருதயமா இருந்தாங்க. வழுகி போற இருதயம் வழுகி போகிறது. இருதயம் ஸ்திரப்படணும். வழுவாதபடி உங்களை காக்கிறவர். அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்த சோதனைகள்ல வழுகி போயிருக்கணும். வழுவாதபடி காத்ததுக்கு காரணம் அவருடைய அடிச்சுவடியில் நடந்தோம் அல்லவா. அந்த ஞான மார்க்கத்துல போதிக்கப்பட்டதுல போதனையில அந்த அடிச்சுவடியில் நடந்தான். இப்ப கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. ஏன்? வனாந்தரத்திலே சமமாக்கப்பட்டார்கள். எபிரேயர் 3:17 வாசிக்கிறோம், மேலவர்கள் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா அவருடைய சவண்ட வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டே. ஏன் 40 வருஷமாயும் கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஞான மார்க்கம் பிரயோஜனப்படவில்லை. அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், ஓங்கி உயர்த்தால் நடத்தி கொண்டு தான் வந்தார் தெய்வம். ஆனால்
இவர்களுக்கு புரோஜனப்படாததுக்கு காரணம் என்ன? அவைகளில் நடக்காதது காரணம் என்ன? கேட்டார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அவருடைய அடிச்சுவடியில் நடந்தோம் அல்லவா என்று அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். பிலிப்பியர்கள் நிருபம், என் கூட சேர்ந்தவங்களும் அந்த அடிச்சுவடியில் நடந்தாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 15வது வசனத்திலிருந்து, கோடல் மாறுபான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவலற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிக்காமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபடாமல் சந்ததியின் நடுவிலே நாம் இருக்கிறோம். இந்த சந்ததி என்ன? கோணலும் மாறுபாடான சந்ததி. அந்த நடுவிலே உங்களுக்கு ஞான மார்க்கம் போதிக்கப்படுகிறது. சரியான பாதையை நடத்துவதற்காக அது புரோஜனப்படனா கேட்கிறவன் விசுவாசத்தோட கேட்டு உங்களை வலுவாதபடி காக்க ஒரு மாசற்றவராக மகிமுள்ள சன்னிதானத்தை நிறுத்துகிறவர் தேவனை மாசற்ற பிள்ளையாக முடிக்கு எல்லாத்தையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிக்கலாமல் செய்யுங்க. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்து மேலே நான் மார்க்கப்பட்டு போனாலும் இப்போ நான் மகிழ்ந்து உங்களோடு கூட சந்தோஷப்படுவேன். எப்படி பலி? உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் ஊழியத்தின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனாலும் முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிக்கலாம 40 வருஷமாக தேவன் அவர்களை ஆலோசித்தார். முறுமுறுத்துக் கொண்டிருக்க வாழ்க்கை இந்த சோதனை காலங்களையும் முறுமுறுத்துக் கொண்டிருக்க அவசியம் இல்லை. நாளை 40 வருஷமாக மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டாம். நாளை வருஷமாக மாற்றிக் கொண்டார்கள். மாதத்தை வருஷமாக மாற்றப்பட்டது. ஏன்? முறுமுறுத்துக் கொண்டு. இதற்கு நீங்கள் மகிழ்ச்சி என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அவருடைய அடிச்சுவடியில் நடந்தோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லப்படுகிறது. வார்த்தை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடியில் நடந்தோம். வேற கிறிஸ்துவுடைய அடிச்சுவடு இல்லை, வேற அடிச்சுவடு இல்லை. அல்லேலூயா. நீங்க விசுவாச கப்பலை உருவ குத்திக் கொள்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பண ஆசை எல்லாத்திற்கு வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி விசுவாசத்தை விட்டு வழுகிறார். அநேக வேதனைகளாலே உங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழிவிடக்கூடாது. தேவன் என்னை எப்படி நடத்தினார் அப்படி நடத்தப்படணும். இந்த காலம் உலகம் முழுவதும் இப்படி ஒரு சோதனைக்கு நடுவில் தேவனுடைய திருச்சபை இந்த விசுவாசத்தை விட்டு வழிவிடக்கூடாது. ஊழியம் வழிக்கு போயிடக்கூடாது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவனை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய தேவனை பற்றிக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கைப்படனாயும் இருக்கிறாய். ஆகவே வலிமை போயிடக்கூடாது. இந்த காலத்துல என்ன
இருக்கிறதை கொண்டு போதுங்கிற மனதோடு கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். 6வது வசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவபக்தியை ஆதாயம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்க வேணும். பட்டினியா இருக்கும், திருப்தியா இருக்கும், போதிக்கப்பட்டு என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய விளையாண்டு இந்த காலத்துல வச்சிருக்கிற தேவன் அடுத்த காலத்துல நம்ம உயர்த்த முடியும், எல்லாவற்றிலையும் பெருக பண்ண முடியும். அதுக்காக பொறுமுறுத்துட்டு பண ஆசை இல்ல விசுவாசத்தை விட்டு வழங்கி வேற எதையாவது போய் செய்யக்கூடாது. நீ கேட்ட சத்தியத்துல நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லா தேவனுடைய மனுஷனை விட்டோடி நீ நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு. 20வது ஓ தீமோத்தேயுவே, உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, நீ ஒப்பு கொடுத்திருக்க அதை காத்துக்கொண்டு சீர்காடான வீண் பேச்சுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விரோதிகளுக்கும் விலகி சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உங்களோடு இருப்பதாக. அந்த நாட்களே வழி போயிருக்கு. சீர்காடான மீன் பேச்சு, நமக்கு சீர்கெட்டு போகக்கூடிய மீன் பேச்சுகள், இதெல்லாம் வழிகள் செய்யக்கூடிய காரணங்கள். கொள்கையின் விபரீதங்கள். கோராகின் புத்திரர்கள் விபரீதத்தை உண்டாக்கினார்கள். பூமி 209 பேரை விலகி போட்டு ஞானம் என்று பொய்யாய் பெயர்பட்டிருக்கிறத கொள்கைகளை விபரீதங்களை அதை விட்டு விலகணும். விலகாதவனுக்கு மீண்டாட்டி 209 மாத்திரம் பேராக இருந்தா இன்னும் இந்த விபரீதங்களை விலகாதவர் கூட்ட இருந்தான். மோசைக்கு ஆரம்பிக்கிறதுமாக என்ன 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே 31வது வசனத்துல வார்த்தை எல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர்கள் நின்று நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்தது, அவர்களை வீடுகளையும் கோராக்கூடிய எல்லா மனதையும் அவர்களுக்குண்டான எல்லா பொருளையும் வெளியே போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட பாதாளத்தை இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். கவனிக்க, இந்த ராயக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல நேற்றைய தினத்துல மாலையில ஒரு 3 மாடி பில்டிங் அப்படியே சரிந்து விழுந்து 57 பேர் இறந்துதான் உள்ள 15 போன வந்துட்டு செய்யும். ராயக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம மும்பைக்கு அருகே அந்த சைட்ல. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இவங்க யாரு 209 பேர் விளங்கினது? கோராகின் புத்திரர்கள் விபரீதமானவர்கள். அந்த யூதா புத்தகத்திற்கு அதை எழுதுகிறார். அந்த அழிவு வந்ததை எழுதுகிறார். அல்லேலூயா. கோராகின் புத்திரர்கள் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயா கூலிக்கால் சில வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். மோசைக்கு ஆரம்பிக்கிறதுமாக விபரீதமான பேச்சு. அந்த கெட்டு போனவரோட அவனுக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம். 41 மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் மோசைக்கு ஒரு ஆரம்பிக்கிறதுமாக என்னாம 11:41 மறுபடியும் முறுமுறுக்குது ஒரு கூட்டம். 41:16 41 மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசலாம் ஒரு கூட்டம். விபரீதத்தை விலகாம அந்த விபரீதத்தோட சேரலாம். 209 பேர் விசுவாசத்துக்கு வலுனவன் அவன் செத்து போனா நீங்களா கொண்டீங்கன்னு சொல்லி இன்னும் அவனோட அந்த விபரீதத்தை விட்டு விலகல.
மீண்டும் சபநிலையிலே வாதை தொடங்குகிறது. 46 மோசே ஆரோன் நோக்கி, நீ தூவங்காசை எடுத்து பலிபீடத்திற்கு அக்கினியை அதில் ஓட்டு, அதுவே தூவத்தை விட்டு சீக்கிரமாய் சமணத்தில் போய் அவர்களுக்கு பாவம் நித்தி செய். அவருடைய சமீரிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்கே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூவ வர்க்கம் போட்டு ஜனத்திற்காக பாவ நிறுத்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோருக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஓராக்கின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையில் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிய கூடாரத்துக்கு மோசே திரும்பினான். 14,700 பேர் கொள்கையின் விபரீதங்களோடு சேர்ந்த கூட்டம் விலகல. விசுவாசத்தில் வளைகிறாய் 250 பேர். அவனுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு அந்த விபரீதத்தோட இவன் சேர்ந்து என்ன செய்யலாம்? விலகல. அப்படிப்பட்ட வழி போகக்கூடிய காலங்கள் இது. அதைத்தான் அந்த தீமோத்தியில 1 தீமோத்தியில வாசித்தோம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல 1 தீமோத்தி 6:20, ஓ தீமோத்தியே, நீ உன்னிடத்தில் ஒப்புக்கிட்டதே நீ காத்துக்கொள். உனக்கு என்ன ஒப்பு கொடுத்தது சுவாசியம், அதை காத்துக்கொள். அங்கே எப்படி நடக்கு இப்படி வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து முறுமுறுத்து, அது அப்படிதான் எழுதுறாருங்க பிலிப்பியர்ல. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து முறுமுறுத்து ஒருபோதும் காலத்தை வீணாக்கிடக்கூடாது. விசுவாசத்தை விட்டு வழங்கி போயிடக்கூடாது. ஓ தீமோத்தியே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்காடான வீண் பேச்சுக்கும் ஞானம் என்று பொய்யாய் வேறுபட்டிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகி. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார்கள். கிருபையானதோடு இருப்பதாக உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாச ஜீவியத்தில் அதை நீங்கள் ஒப்புவிக்கப்பட்டதிலே காத்துக்கொள்ளணும். அதை காத்துக்கொள்ளணும். பல விபரீதமான கொள்கைகளை போய் தலையிடக்கூடாது, பேசக்கூடாது. விலகிட்ட வழி போனவன் மோச்செடுத்தா இருப்பான். 200 பேர் போச்சாய். அந்த விருத்தை விலகல. ஏசாயா 29 சொல்கிறது வழங்கி போறவன் போச்சுட்டு தான் இருப்பான்னு சொல்றார். ஏசாயா 29:24 சொல்கிறார், வழங்கி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அவன் உபதேசம் கற்றுக்கொள்வான். வாசிக்கலாம் வசனத்தை. வழங்கி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி 200 பேர் புத்திமான்களா மாறிட்டான். மோசைக்கு ஆனந்தமாக முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ள. முறுமுறுக்கிறவன் உபதேசம் கற்றுக்கிறான். அவன் கொள்கை விபரீதமாக மாறி மற்றவர்களை வழங்கி போகப்பட்டான். அதுதான் தேவனுடைய மனுஷனே. ஓ தீமோத்தியே, ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்கும் ஞானம் கொண்டு பொய்யாய் இருக்கிற கொள்கையின் விபரீதங்களை விட்டு விலகு. விசுவாசத்தை பொருளாசையில பண ஆசையில வேறாக விழுந்துமான ஒரு கூட்டம், தங்களை உறுதி கொத்து விட்டு ஒரு கூட்டம். நீ தேவனுடைய மனுஷன் எவ்வளவு விட்டு ஓடு. நீதியும் தேவபக்தி விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்தகுணத்தை அனைப்படி நாடு. விலகி ஓடு நாடு. வழி போன
உபதேசத்தை கற்றுக்கொள்ளலாம், முறுமுறுத்துக் கொண்டு. அப்படி கொள்கையின் விருதுகளுக்கு விலக வேண்டும். கடைசி காலத்துல நாம் இருக்கிறோம். இப்படி அடிச்சுவடில நாம் இருந்தோம்னால், அப்படி அடிச்சுவடிகளை நடந்தோம் என்று சொன்னால், அப்படி வலுவாதபடி அந்த நடைகளை காத்து நடந்தோம் என்று சொன்னால், வலுவாய் இந்த லூ வேற அந்த லூ வேற, அது வலுவாய் துடித்து வைக்கலாம். கிரேட் சவுண்ட். இது வலு, அது வலு. தமிழ்ல ரெண்டு இருக்குது. அது இது வலுக்கிறது, அது ரொம்ப வலுவா இருக்கும். வலுவான பிடிக்கிறது. அப்படி கிரேட் சவுண்ட் வலுவாய் துடிக்கும். 24 மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31 30வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனை அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். வலுவாய். இந்த லூ வேற அந்த லூ வேற. அது வலுக்கிறது, இது வலுவானது. Great sound of trumpet. Great sound of trumpet. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம். தூதர்களை அனுப்புவார். நீ வழி போய் ஒரு ஜீவியம், புசிப்பு, குடிப்பு, ஒரு கூட்டம் விவரங்களோடு கூட அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீ சேர்ந்து கொண்டிருந்தால், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ 37 அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். எப்படி ஜலப்பிரயாணத்துக்கு முன்னாலே காலத்தில் நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண்களுக்கும் ஜலப்பிரளய காலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் அது மட்டும் உணர்ந்தா இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஒரு கூட்டம், உணர்வில்லாத கூட்டம், இருதயம் கொளுத்திருக்கிற கூட்டம். 2 பேர் வயல்ல இருப்பாங்க. ஒருவனை ஏற்றுக்கொள்ளப்படாம, ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரத்தை அழைத்துக் கொண்டிருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவரின் நாளையாவது வரலி விழித்திருக்கணும். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று விட்டஜமானுக்கு அறிந்தால் அவன் விழித்திருந்த வீட்டுக்கு கண்ணமட்டா என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற காலத்திலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவரை விசாரிக்கும்படி எஜமான வைத்த உண்மையில மிகவும் ஊழியக்காரன் யாவர் வருகிறார். அவர் வருகிறார். இது என்ன ரகசியம்? அல்லேலூயா. பகிரங்க வருகை இருக்கு, ரகசிய வருகை இருக்கு. ரெண்டையுமே வேதம் சொல்லுது. அதை கவனிக்க வேண்டும். நாம் விழிப்புடையவர்களாக இந்த காலத்தில் இருக்கணும். விழிப்பு தேவை. விழித்துக் கொள்ளுங்கள். விழித்திருக்க காலம். உங்கள் ஆண்டவர் நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். 42 சொல்லுது. 42வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள். 44 ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் இணையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். விழிப்பு, ஆயத்தம், இது ரெண்டும் தேவை. இந்த காலத்துல விழித்திருக்கிறதும் ஆயத்தமா இருக்கும். வெளியிடவும் கூடாது. ஆயத்தமா இருக்கணும். வலுவாய் துடிக்கிற சத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். கிரேட் சவுண்ட். அல்லேலூயா. வழியிடவும் கூடாது,
அதுக்காக விழித்திருக்கணும், ரெடியாக ஆயத்தமாக இருக்கணும். விழித்திரு, ஆயத்தமாக ரெண்டே சொல்லுகிறார். இந்த காலம் விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. வேற பத்தியெல்லாம் நினைக்கிற காலம் இல்ல. தாமசையா தூத்துக்குடியே நினைக்காது, கடலோர கவிதைகள் அங்க அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இங்க நம்ம போனோம், இன்னைக்கு வந்தா ஒரு கூட்டை இருக்கு, ஒரு கூட்டை பறக்கும். அதை மறக்க அவங்களுக்கு உத்தரவாதி அங்க இருக்காங்க, உங்களுக்கு உத்தரவாதி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அங்க மோசையும் சில தீர்க்கதரிசி இருக்காங்க. அவனுக்கு அல்லேலூயா நாம் கேட்ட சத்தியத்துல விழித்திருக்கணும், ஆயத்தப்படணும். இதுதான் தேவை இந்த காலத்தில். அதனால நாம் கண்ட விசுவாச ஜீவித்த நீதியில எதெல்லாம் கேட்டதுல நாம் மாசற்றவர்களாக தேவசன் மகிமுள்ள சபையாக நிறுத்த அந்த மகிமை அந்த அவருக்குள்ளாக மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ள சபையாக நிறுத்தணும். அல்லேலூயா. மகிமுள்ள சன்னிதானத்தில் நிற்கப்படணும். அப்படிதான் சொல்றார் யூதாவில். எப்படி நிறுத்தப்படணும்? மகிமுள்ள ஒரு சன்னிதானம் இருக்கிறது. யூதா புத்தகத்தில் அப்படித்தான் எழுதுகிறார். அது எப்படிப்பட்ட சன்னிதானமா? வலுவானபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட மாசற்றாய் நிறுத்தும் வல்லமையுள்ளவரும். அவங்க கவனிக்க வேண்டும். மகிமையுள்ள ஒரு சன்னிதானத்தில் மகிமையுள்ள சபையாக மகிழ்ச்சியோடு நிறுத்தப்படுவதற்கு நாம் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. கேட்டாங்க, விசுவாசம் இல்லாம கேட்டுட்டே இருக்க கூடாது. ஆகவே நாம் விழிப்போடு கூட இருக்கணும். இந்த காலத்தில் விழித்திருங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தமாயிருங்கள். அவை வலுவாய் துணிக்கும் சத்தம், இக்கால சத்தம் துணிக்கிறது. கிரேட் சவுண்ட். அந்த கிரேட் சவுண்ட பார்க்காதபடிக்கு அங்க நோவாவின் காலத்துல அது வரைக்கும் உணராது இருந்தார்களாம். அதை போல நம்ம உணராத இருக்கக்கூடாது. எது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது? ஜலப்பிரளய வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் கவனிக்கணும். அது மட்டும் அப்படியே மனுஷமாக ஒரு காலத்தில் நடக்கும். அது மட்டும் கடைசி மட்டும் ஜனங்கள் ஆயத்தம் விழிப்பில்லாமல் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள், உணராமல் இருக்கிறார்கள், கொழுந்து போய் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது. அது மட்டும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே, விசுவாசத்தின் நீதியிலும் தேவ பக்தியிலும் நீ வலுவாதபடி காத்துக்கொள் என்று எழுதுகிறார். கடைசி காலங்களில் வழுவி போகக்கூடாது. அந்த காலத்தில் வலுவாதபடி காக்கிறவர். அல்லேலூயா. இருதயம் வழுவி போகிறது. அவ்வளவு ஞானி சாலமோனுடைய இருதயமே வழுகி போச்சு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஏன் விசுவாச பட்டியல 11ஆம் அதிகாரத்துல சாலமோன் பெயர் மாத்திரம் இல்லை, ஏன்? அவன் இருதயம் வழுகி போய்விட்டது. 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் இருதயம் வழுகி போயிட்டது. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் புத்தகம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக
அவன் இருதயம் வழி போக பண்ணப்பட்டது. இரண்டாவது வசனத்துல இருதயத்தை சாயப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார். நீ கவனிக்க வேண்டும், சாலமோன் அவர்களை ஆசை வைத்து அவருடைய ஐக்கியமாக நீ எங்க எப்படி ரிலேஷன்ஷிப்போ அப்படித்தான் அவனுடைய ஃபெல்லோஷிப். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். அவனுக்கு பிரமுக புலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிமை போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் ஒரு தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோவையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 9வது வசனம் தேவன் ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷய தரிசனமாய் அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி இருதயத்தை 2 தடவை தேவன் அவனுக்கு தரிசனமாயும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிட்டான். நீ கவனிங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார். அவனுக்கு முன்னாலே அப்படி ஞானம் வாங்கல, பின்னாலும் ஞானம் கிடையாது. ஞானமுள்ள இருதயம் திருப்பப்படுகிறது. ஞானமுள்ள இருதயம் தான் திருப்பி வேற எங்கேயோ வழிக சாயும். இருதயம் வழுகுது. என்ன நெய்யில தான் வழுமா? அல்லேலூயா. இங்க கவனிக்க, வழுகிறதுனா என்ன பொருள்? என்ன கையில என்ன அதுல இருக்க வழுகுது வழுகுது சத்தம் போடும் இல்லையா? எடுக்கிறதெல்லாம் கீழே போடுவான், வழுகுது. கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு 25 ஐட்டத்தை உடைச்சிருப்பான். வழுகுது சகோதரி 25 இருக்கும். அப்படி அல்லேலூயா. இடிக்கிற உரல்ல இருந்து ஸ்டவ்ல இருந்து எல்லாம் ஏன் கவனிக்கணும். அது ஒரு ஆவி, உடைக்கிற ஆவி, அழுக்காக்குற ஆவி, ஸ்பிரிட் வழுகிறது. நீ கவனிக்க வேண்டும். இருதய வழி போகிறது. அவ்வளவு ஞானமான அவனுக்கு ஞான இருதயத்தை கொடுத்தார். எப்படி இருதயத்தை கொடுத்தாரு? இருதயமே ஞானமா மாறிச்சு. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:12 சொல்கிறார், உன் வார்த்தைப்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 3:12 உன் வார்த்தைப்படி செய்தேன், ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியாகவும் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியாகவும் உனக்கு பின் இடமுனதும் இல்லை. ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தந்தேன். இங்க எப்படி உணர்வுலாம் போச்சு? அல்லேலூயா. அந்த உணர்வுள்ள ஞானமும் உணர்வுள்ள இருதயம் திருப்பப்பட்டது, வழி போய்விட்டது, சாய்ந்து போய்விட்டது. இப்படிலாம் சொல்லப்பட்டது. ஏன்? தேவனுடைய பிரமாணத்தை அந்த அடிச்சூழல விட்டுட்டு, அந்த ஞான மார்க்கத்தை விட்டுவிட்டு, ஞானவான் தான், ஞானிதான். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 4:11 ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைக்கு எடுக்கல் உண்டாவதில்லை, நீ அவையில் ஓடினாலும் இடர மாட்டாய். எவ்வளவு பெரிய ஞானினாலும் சரி வழியே போவார். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யனாலும் சரி
வலியே போவான். அதனால நீ காத்து நீ பெற்றுக்கொண்டத ஓ தீமோத்தேயுவே நீ காத்து ஒப்புவிக்கப்பட்டதற்கு நீ காத்து. ஒன்று உபதேசத்தை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, ஞான மார்க்கம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியானபடி காத்து நடக்கும் போது நான் வழங்கி போக முடியாது. பிரமாணம் உபாகமம் 17 சொல்கிறது, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், ராஜாவானா ரதம் வாங்க போக வேண்டாம், குதிரை வாங்க போக வேண்டாம், அநேக மனவாட்டிகளை நீ படைக்க வேண்டாம். இதெல்லாம் எழுதுகிறார். நீ ராஜாவான ஒரு பிரதிய உனக்கு நகல் எடுத்து வச்சுக்கிற ஞான இருதயத்தை கொடுக்கிறவர். அந்த ஞான இருதயம் திருப்பப்பட்டு ஏன் அழுகப்பட்டது? உலகத்திலே பெரிய ஞானி. அல்லேலூயா. அவன் இசை ஞானிங்கிறான், அவனுக்கு ஞானம் கிடையாது. அல்லேலூயா. அவன் இசையில ஞானிதான். இயேசுனால உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன அறுது இருக்கு? இசை ஞானியா பேரை உலகத்திலே தான் சுத்தி இருக்கணும். ஞானம் ஞானம் விழுந்து போன தூதன் அது ஞானம், இசை ஞானி. ஒருவராய் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. ஞானம் இருதயம் அவனுக்கு கொடுத்தார் தேவன். ஆண்டுடைய சமூகத்துல ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையிலே உன்னை நடத்தினேன். மீண்டும் நீதிமொழிகள் 4:11 வாசிக்கலாமா? ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கல் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். அடுத்த வசனம், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இதை விட்டுட்டு விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள், வழி போகாதபடி உங்களை காக்கிறவர் வலுவாய் துணிக்கும் சத்தத்தோட தூதரோடு வரவிருக்கிறார். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்தப்பட, அவருடைய மகிமை உள்ள அந்த சன்னிதானத்துல மகிமையுள்ள சபையாக மகிழ்ச்சியோடு கூட நாம் நிறுத்தப்பட நாம் விழித்திருப்போம், ஆயத்தப்படுவோம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். Praise the Lord. Thank you Jesus. கர்த்தர் எங்களோட பேசின வார்த்தை வெளியேறப்பட்ட வார்த்தையோடு எங்களோட இடைப்பட்டிருக்கிறேன். Praise the Lord. Thank you Jesus. Thank you Lord. Amen. தேவ சமூகத்தை அர்ப்பணிப்போம். ஞான மார்க்கத்தை
மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்கிறேன். மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, நன்றி கோடி நன்றி, நல்லவரே உமக்கு தான் அறியாமையான எனப்பாவும் திருப்பாதமே, அறியாமையான என்னப்பாவும் திருப்பாதமே, அறியாமையான என்னப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, நன்றி நன்றி நன்றி, நல்லவரே உமக்கு தான் அறியாமையான எனப்பாவும் திருப்பாதமே, அறியாமையான எனப்பாவும் திருப்பாதமே, அறியாமையான எனப்பாவும் திருப்பாதமே. கோடிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, கோடிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, நன்றி கோடி நன்றி, நல்லவரே உமக்கு தான் அறியாமையான
உணர்வுள்ளவர்களாய் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்திற்காய் நாங்கள் ஆயத்தத்தோடு
வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நடைகளுக்கு இடுக்கல் உண்டாகாதபடி எங்கள் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்துவீராக. நடக்கும் வழிகளை கால்கள் நடக்கும் போது அகலமாக்கி தருவீராக. உடைய வருகையில நாங்கள் உமக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாக நிறுத்தப்படும் வரைக்கும் நீர் எங்களை தொடர்ந்து உடைய வசனத்தை நிறுத்த உயிர்ப்பித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.